அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தெய்வங்களில் என்ன சொன்னான்னா, வராகி அம்மனுக்கு, பன்றி முகத்துடன் இருக்கின்ற வராகி அம்மனுக்கு சில சாதனைகள் செய்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த அம்மனிடம் இருக்கிறது. இதை நீங்க ரொம்ப இலகுவாக செய்து கொள்ளலாம். இலகுவாக செய்து கொள்ளலாம் என்று சொன்னால், எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை, வராகி அம்மன் இருக்கிற ஊருக்கு போக வேண்டியதில்லை, எதுவுமே போக வேண்டியதில்லை. தேவைப்படுவது இந்த கை அடக்கம் உள்ள, இந்த கைக்குள்ள அந்தந்த சிலை அடங்கிடும். யார் அடங்கிடணும்? வராகி அம்மன் அடங்கிடும். அதை வீட்டில் வச்சுக்கணும். வீட்டில் எப்பயுமே என்ன சொன்னாலும், ஒரு தாராபலன் உள்ள நட்சத்திரம். ஒரு விதத்தில் என்ன சொன்னா, உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரமோ, குருவுடைய நட்சத்திரமோ, அல்லது மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் இந்த சிலையை வாங்க. இதில் தாராபலம் சில பேருக்கு என்ன சொன்னா, குருவும் சுக்கிரனுமே தாராபலம்ல வரமாட்டாங்க. அப்ப மாந்தி நின்ற நட்சத்திர நாள் தாராபலன்ல வரும், வராமலாம் போகாது. ஏன்னா மாந்தி பொருளுக்கு காரகன், உயிரைத்தான் எடுக்கிறவன். அப்ப இந்த 3 இதுல ஒன்று சுக்கிரனுடைய நட்சத்திரம், அல்லது குருவோடைய நட்சத்திரம், அல்லது மாந்தி உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நின்ற நட்சத்திரத்துல ஒரு வராகி அம்மன் சிலையை வாங்கிருக்கு. ஏன்னா இந்த மாதம் என்ன சொல்லலாம்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். ரெண்டாவது தை பௌர்ணமி, இன்னைக்கு பஞ்சமி தேதி ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. இதுக்குள்ள இந்த சிலையை வளர்புரை நன்றாக வந்து கொண்டு இருக்கிறது. வாங்கிருக்கு. வராகி ரொம்ப சிம்பிளா எல்லா கடைகளில் வெறும் 150 ரூபாய்க்கு கிடைக்கிறது. நல்ல பித்தளையில் இருக்கும். வாங்கி நீங்கள் என்ன சொன்னா, வீட்டில் வச்சு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி நீட் பண்ணிட்டு நல்லா இருக்கு. இதுல யாரு இன்னார் தான் கும்பிடணும், இன்னார் தான் கும்பிடக்கூடாது அப்படிங்கிற விதியெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் கும்பிடலாம். நீங்கள் பயப்படாமல் கும்பிடலாம். பயப்படாமல் கும்பிடலாம். எந்த விதத்திலும் பயமே தேவையே கிடையாது. ஆனால் கரெக்டாக கும்பிடும். அப்படி கும்பிட்டோம்னா என்ன சொல்றான்னா, உங்க வீட்டில் என்ன பிரச்சனை? உயிர்காரக பிரச்சனையா அல்லது பொருள்கார பிரச்சனையா? உயிர்காரக பிரச்சனைன்னா என்ன சொன்ன, குடும்பத்தில் சண்டை சத்தம் பிரச்சனை, கல்யாண காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, அதுக்கடுத்து கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லை, அதாவது அகம் சார்ந்த வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். அகம் சார்ந்த, அகம்னா என்ன? உள்ளுக்குள்ள சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. பொருள் சார்ந்த விஷயத்த சொல்லிடலாம். கடன் இருக்கு, காட்சி இருக்கு, பூமி பிரச்சனை இருக்குது, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு கார் வாங்க முடியல. எல்லாரும் ஒரு சாதாரண வீடுகளில் கூட ஒரு கார் இருக்குது, நம்ம வீட்டில் வாங்க முடியல, நம்ம என்ன வாடகை வீட்டிலே இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொருள்காரம். குழந்தைகள் சொன்னபடி கேட்கல, குழந்தைகள் என்ன சொல்ல, நான் அப்பா அம்மாவை எழுத்து லவ் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உயிர்காரம். அப்ப இந்த சிலையை என்ன செய்யணும்னா, வளர்பிறை தேய்பிறை அதை பத்தியெல்லாம் கவலை எல்லாம் பட வேண்டாம். உங்களுக்கு தேவையானது என்ன சொன்னா, உயிர்காரகம் சார்ந்த அகம் சார்ந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாம் சொத்தெல்லாம் இருக்கியா, நிம்மதி இல்லையா, உடல்ல நோய் இருக்கியா, அது சரியாகணும்யா, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதியா அப்படின்னு நினைக்கிறவங்க 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 திதிகளில் வணங்கணும். பிரதமைக்கு வணங்கியாச்சுன்னா திருதியை தான். திருதியைக்கு வணங்கின பிறகு பஞ்சமி, அதுக்கடுத்து சப்தமி, நவமி, ஏகாதசி, அதுக்கடுத்து திரையோதசி, அதுக்கடுத்து பௌர்ணமி. இந்த மாதிரி தான் வழிபாடு ஒன்று. எண்ணத்துக்கு உயிர்காரகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும். வீட்டில் குதூகலம் வர வேண்டும். வீட்டில் என்ன சொன்னா, அந்யோன்யம் நன்றாக இருக்க வேண்டும். குழந்தைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், அது என்ன சொன்னா வீட்டுக்கே வரல, அந்த பாவி கெட்டின பாவி என்ன செய்யறான், போகக்கூடாதுன்னு சொல்லிடுறான். நாங்க ரொம்ப அதனால மன நொந்து போயிருக்கோம்.
சம்மந்தம் பண்ண இடத்துல வந்து சம்மந்தக்காருக்கு எங்களுக்கு வந்து ஒத்து வரல, கருத்து வேறுபாடாகி வந்து ஒருத்தர் கூட என்ன நல்லா இருக்கலாம் ஏது நல்லா இருக்கலன்னு கேட்கல அப்படிங்கிற பிரச்சனை உள்ள நபர்கள் ஃபுல்லா ஒற்றைப்படை திதியில் கும்பிடுங்க. அது வளர்பிறையாக இருந்தாலும் சரிதான், தேய்பிறையாக இருந்தாலும் ஒற்றைப்படை திதி, ஒற்றைப்படை திதியில கும்பிடணும். வராகியம்மனை எடுத்து வச்சு என்ன சொல்லலாம்னா, நீட்டா ஒரு செவ்வாழை பழத்தை வந்து நல்லா பீஸ் பீஸா நறுக்கி எடுத்து போட்டு தேன் ஊற்றி குழப்பி வச்சிட வேண்டியது. வச்சுட்டு 2 நெய் தீபம் போட வேண்டியது. 2 நெய் தீபம் போட்டு என்ன சொன்னா, வராகி மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு இதற்கு நீங்க வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணாலும், வராகி மாலை என்று சொல்லி வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணாலும் அது வந்துடும். 32 பாடல். அந்த 32 பாடலை நல்லா நீட்டாக வந்து என்ன விளக்கு போட்டு 2 பழம் வச்சு பத்தி குத்தி அழகா வந்து என்ன சொன்னா, செவ்வரளி பூ போட்டு, செவ்வரளி பூ போடலாம், மல்லிகைப்பூ போடலாம், போட்டு வந்து என்ன சொன்ன 2 நெய் தீபம் போட்டு அந்த என்னது தேனும் செவ்வாழை பழம் பிணைஞ்சு வச்சிடணும். வச்சுட்டு அழகாக அந்த 32 பாட்டை படிச்சுட்டு நல்லா இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அழகா இருக்கும், ஈஸியா இருக்கும். ரொம்ப வந்து சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில நுழையக்கூடாத அமைப்புல கண்டிப்பா இருக்காது. படிச்சுட்டு 1 மணி நேரம் விளக்கறிய விட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு என்ன சொல்லலாம்னா, தேனில் பிணைந்து வைக்கப்பட்டிருந்த செவ்வாழை பழத்தை குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சாப்பிடலாம். சாப்பிடும்போது நீ இப்ப இந்த ரெகுலர் பண்ணணும். ஒரு நாள் கும்பிட்டுட்டு நாளைக்கு திரும்பி பார்க்க கூடாது. ரெகுலரா நீங்க பண்ணி வர வர உங்களுடைய உயிர்காரகம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து போகும். இது சத்தியமான உண்மை. அதற்கடுத்து பொருள் காரகம், பொருளாதாரம் மேன்மையில இல்லை, வீடு வாங்கலை, சொத்து வாங்கலை, நமக்குன்னு ஒரு கார் இல்லை, வண்டி இல்லை, வாகனம் இல்லை, எல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், கடன் அதிகமாக போச்சு. இதெல்லாம் தீரணும் அப்படின்னா இரட்டைப்படை திதிகள். இரட்டைப்படை திதினா தூதியை, சதுர்த்தி, அதற்கடுத்து என்ன சொன்ன சஷ்டி, அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து அஷ்டமி, அஷ்டமிக்கு அடுத்து என்ன சொன்ன தசமி, தசமிக்கு அடுத்து துவாதசி, துவாதசிக்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சதுர்த்தசி, சதுர்த்தசி. இந்த இரட்டைப்படை திதிகளில் வந்து நீங்கள் வந்து வராகியம்மன் தான். ஒரு வராகியம்மனால் வந்து என்ன சொன்னா அருளையும் பொருளையும் பெற முடியும் என்பது நான் வந்து பரீட்சித்து பார்த்தாள். இப்பயும் என்கிட்ட வந்து ஒரு சின்ன வராகியம்மன் இருக்கு. அந்த வராகியம்மன் இன்னும் இருக்குது. வராகியம்மனை வந்து என்ன சொன்னா வைத்து கும்பிட்டு வந்து ஒரே நாள் வந்து ஒரு நாள் இரவு தான் என்ன சொன்னா, ரொம்ப நாளா வந்து என்ன சொன்னா ஒரு தோட்டத்துக்கு இடம் பார்த்துட்டு இருக்கேன், பணம் கையில இருக்கு, சரியான இடம் அமைய மாட்டேங்குது. ஒரே நாள் தான் வந்து என்ன சொன்னா இருகுலை கோமணமும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னா படிக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னா உட்கார்ந்து வந்து அதை கரெக்ட் பண்ணி படிக்கும் போது 1 வாரத்துல நிலம் செட் ஆச்சு. இதெல்லாம் பரிசித்து பார்க்கப்பட்ட அற்புதமான உண்மைகள், உண்மையிலும் உண்மை. ஆனால் அது பறிச்சு நிலமெல்லாம் வந்துச்சு, பிரச்சனை இல்லை, அதுக்கு பிறகு எல்லாம் வந்துச்சு, நல்லது வந்துச்சு, எல்லாம் வந்து தோட்டமே தோப்பாயிருச்சு. தோட்டம் மண் பூமியாக வாங்கி நட்டு இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா செடியாக இருந்து தோப்பாகி விட்டது. உள்ள போனா வந்து என்ன சரி சொல்லி சொல்லுன்னு இருக்கும். எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து 2 கொய்யாப்பழம் பிடிங்கிட்டீங்களா, ஃப்ரெஷ்ஷாக வந்து மாங்காத்து பிடிங்கிட்டீங்களா, எல்லாமே இருக்கு. ஆண்டவனுடைய அருள் வந்து அங்கே கிடைச்சிரும். ஏன்னா அதற்கு காரணம் வந்து இதை இப்படித்தான் செஞ்சேன். அதே மாதிரி பொருள்காரகம் வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் இரட்டைப்படை திதிகளில் வந்து என்ன சொன்னாலும் எடுத்து வச்சு கும்பிடுங்க. கும்பிட்டு வந்து அதே செவ்வரளி பூ போடுங்க, மல்லிகைப்பூ போடுங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் சம்மங்கி போடலாம். ஒரு கிணத்துல ஒரே ஒரு வாழைப்பழம் தான், அதை பீஸ் பீஸாக வெட்டி வந்து என்ன சொன்னா நீட்டாக வந்து தேனில் கலந்து வைங்க. வச்சு வந்து என்ன சொன்ன 32 பாடல்களை அற்புதமாக உட்கார்ந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமாக படித்து நீங்கள் பெரிய யோகசாலிகளாக மாறணும். இதுல ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சேர்த்தான் அந்த அம்மா வந்து என்ன சரி பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா வலிமையான சக்தி வந்து வராகியம்மன்.
வராகி அம்மன் ஒரு அற்புதமான அழகான வந்து என்ன சொன்னோம்னா வந்து தெய்வம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து வலிமையான சக்தி. நீங்கள் அந்த பாடலை படிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். செய்வின தோஷத்திலிருந்து என்னென்ன தோஷங்கள் இருக்குதோ உங்களுடைய மறைமுக சத்துருக்களிலிருந்து அனைத்து விதமான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்குண்டான சக்தி வந்து அந்த 32 பாடல்களில் கண்டிப்பாக இருக்கிறது. அருளையும் பெற்றுக்கொள்ளலாம், பொருளையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே நேரத்தில் ரெண்டையும் பண்ண முடியாது. சார் வந்து அருளுக்கும் செய்கிறேன், பொருளுக்கும் செய்கிறேன். ஒன்று அருள் அல்லது பொருள், இந்த ரேஷியோவில் தான் போகணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா வந்து என்ன சொன்னோம்னா நூல் பின்னல் ஆயிரும். அப்போ எப்படி கும்பிடணும்னா அருள் வேண்டுமா ஒற்றைப்படை திதி எப்படிங்க, பொருள் வேணுமா ரெட்டைப்படை திதி எடுங்க. சிலை வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிடுங்க, நல்லா கும்பிடுங்க. இந்த சிலை வச்சு கும்பிட்டதுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். எப்படியுமே ஆகாது. மனுஷன்தான் வந்து மனதில் பேதனமாகி அவன் எப்படியோ ஆகிக்கிட்டு இருக்கான். எந்த சிலைகளும் வந்து இன்று வரை யாரையும் ஒண்ணுமே வேண்டாம். அதற்கு தேவையானது ஒரு பஞ்சபாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி, அதுக்கடுத்து வீட்டுல இருக்கிற ஒரு வாழைப்பழத்தை வச்சாலும் போதும். வீட்டுல என்ன ஒரு தோசை போடுறீங்களா அதை வச்சுட்டு வந்து அதான் நிவேதனம். வேற எந்த தெய்வமே வாரத்துல ஒரு நாள் வீட்டுல இருக்கிற சிலைகளை நல்லா விலக்கி சந்தனம் குங்குமம் வைக்கணும், அவ்வளவுதான். இதை விட்டுட்டு என்ன பயமுறுத்துவாங்க. வீட்டுல இருந்து வெளியே வர்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, ஐயோ இப்படி சிலையை வச்சுக்க முடியும். மனிதன் தான் விஷமானவன், தெய்வங்கள் விஷமானதாக இன்று வரை இல்லை. அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் வச்சு வந்து கும்பிட்டு மேன்மை அடைஞ்சிருவாங்களா என்னமங்களுக்கு, இதெல்லாம் வச்சு கும்பிடாத, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்றேன். இது எங்கடா வந்து சொல்லியிருக்கு அப்படின்னா, இல்லை நாங்க அப்படின்னு. அப்படி எந்த சாஸ்திரத்துல எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. அளவுக்கு அதிகமான உயரங்கள் இருக்கக்கூடாது, அது எனக்கு தெரியும். அது நம்முடைய இவ்வளவுதான், இதுக்கு மேல உயரம் இருக்கக்கூடாது. இதற்குள்ள வந்து வச்சுட்டோம்னா உங்கள் கைக்குள்ள தானே இருக்க போகுது, எந்த பிரச்சனையும் வராது. அதனால வராகி தாயால் அருளையும் பொருளையும் பெறலாம் என்று கூறி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.